ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி ஸ்பெஷல். இன்றைக்கி மூங் டால்னு சொல்லப்படுற பாசிப்பருப்பு ஃப்ரை எப்படி வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க எப்படி பாசிப்பருப்பு ஃப்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மூங் தால் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் 1 கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா 2-3 தண்ணியில் கழுவிட்டு அதை ஒரு 3 மணிலேருந்து 4 மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்புறமா பருப்பு எடுத்திருக்கேன். பருப்புலாம் நல்லா ஊறி இருக்கு. இனி இந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் இதை எல்லாத்தையும் விரிச்சிடலாம். இப்போ இந்த காட்டன் துணியை வச்சு அந்த பருப்பு மேலே உள்ள தண்ணியெல்லாம் நல்லா ஒத்தி எடுத்துடலாம். அப்போ தான் நமக்கு சீக்கிரமே இது ட்ரை ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பருப்பையெல்லாம் நல்லா விரித்து சூரிய ஒளியில் ஒரு அரை மணி நேரம் வச்சு எடுத்துருங்க. உங்களுக்கு சூரிய ஒளியில் காய வைக்க முடியாதுன்னா நீங்கள் வீட்டுக்குள்ளேயே ஒரு 1 மணி நேரம் அந்த மேலே உள்ள ஈரப்பதம்லாம் போய் அந்த பருப்பு ட்ரை ஆகிற வரை காய வச்சு எடுத்துருங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா நல்ல சூரிய ஒளியில் காய வச்சு எடுத்திருக்கேன். பருப்புலாம் நல்லா ட்ரை ஆகியிருக்கு. இனி இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பருப்பு ஃப்ரை பண்ணுறதுக்கு கரண்டி யூஸ் பண்ணும்போது நமக்கு இந்த பருப்புலாம் எடுக்கிறதுக்குள்ளே கருகிறதுக்கு சான்சஸ் உண்டு. ஸோ இந்த மாதிரி ஸ்டீலாலான சல்லடையோ இல்லைன்னா கொலாண்டரோ வச்சு ஃப்ரை பண்ணி எடுங்க. இனி காய வச்ச பருப்பையெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு ஒரு பேனில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் எடுத்துக்கோங்க. எண்ணெய் லைட்டாக சூடானதும் ஸ்டீல் சல்லடையை எண்ணெயில் வச்சு 1 கைப்பிடியோ 2 கைப்பிடியோ பருப்பு எடுத்து போட்டு அதை நல்லா கோல்டன் கலரில் மொறுன்னு வர ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பருப்பு ஃப்ரை பண்ணும்போது மிதமான சூட்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். பாருங்கள், எண்ணெயில் பபிள்ஸ்லாம் நல்லா அடங்கிட்டு பருப்பு நல்லா ஃப்ரை ஆகியிருக்கு. இனி இதில் உள்ள எண்ணெயெல்லாம் வடிகட்டிட்டு ஏதாவது டிஷ்யூ பேப்பருக்கு மாற்றிடலாம். இப்படியே மீதி உள்ள பருப்பு எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எல்லா பருப்பையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கு மேலே ரொம்ப எண்ணெயாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் வச்சோ இல்லைன்னா ஏதாவது காட்டன் துணி வச்சோ அதை நல்லா தொடச்சி எடுத்துருங்க. அப்போ எண்ணெயெல்லாம் போய் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இப்போ இது கூடவே வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பிலையும் அந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணி போட்டுடலாம். ஃபைனலாக இதில் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு இதில் காரம் வேணும்னா கொஞ்சமாக வத்தல் பொடி வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக ஹெல்த்தியான டேஸ்டியான பாசிப்பருப்பு ஃப்ரை ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் வீட்டில் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் குமரி ஸ்பெஷலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்டில் தென் பை ஃப்ரம் சௌமியா.